ஓம் சாய்ராம். சாய்ராம். நம்ம அப்பாவை பார்த்த உடனேவும் நம்ம அனைவருமேவும் அப்பாவை பாதம் தொட்டு எல்லாரும் நலமாக இருக்க வேண்டிக்கிருவோம். இந்த வீடியோ பார்த்தோன்னா நீங்களும் மனதார அப்பாட்ட வந்து எல்லோரும் நலமாக இருக்கும் சாய்ப்பா உங்கள் அருளால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து நம்ம எல்லாருக்காகவும் நம்ம வேண்டிக்கிருவோம். குரு அருள் வந்து எல்லோருக்குமே கிடைக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க, சாய்ராம் நீங்கள் ஏன் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சொல்லி என்கிட்ட ஒரு சாய்ராம் வந்து கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து இந்த வீடியோ மூலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். எல்லாரும் அப்படின்னா அப்பா வந்து எல்லோரிடத்துலையுமே இருக்காங்க. கோடிக்கணக்கான பக்தர்களையும் நம்ம ஒருவரை வந்து சாய் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்பா கும்பிட்றவங்க எல்லாருமேவும் சரி செய்யக்கூடியவங்க, வார்த்தையிலும் சரி செயலும் சரி நம்மளை வந்து சரி செய்யக்கூடியவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அப்பா வணங்க ஆரம்பித்தாவே நம்ம அப்பா வந்து நம்மளை ஒவ்வொருத்தரையும் நம்மளை வந்து வழி நடத்துகிறாங்க. அதனால் சாய்ப்பா கும்பிட்றவங்க எல்லோருமேவும் ஒரு தூய்மை உள்ள மனதை வந்து அப்பா வந்து கொடுத்து நல்ல ஒரு எண்ணத்தை வந்து வளர்த்து வருவாங்க அப்படின்னே சொல்லுவேன். நான் இப்படி தான் எல்லா சாய்ராமும் பார்க்குறோம். எல்லா சாய்ராமும் அந்த எண்ணத்தை வளர்த்து வந்தாங்கன்னா நம்மளுடைய அனைத்து மனக்குறைவும் இல்லாமல் நம்ம அப்பா வந்து வாழ வைப்பாங்க. நம்ம சிரம காலங்களாக இருந்தாலும் நம்ம மற்றவங்க கண்ணுக்கு எப்படி தெரிகிறோம் அப்படின்றத முக்கியம் கிடையாது. நம்மளுக்கும் அப்பாவுக்கும் ஒரு நல்ல நெருக்கமான ஒரு உண்மையை வந்து நம்ம வந்து பகிர்ந்து வாழ்ந்தோன்னா அப்பா அருள் வந்து முழுமையாக கிடைக்கும். நம்ம அப்பா கிட்ட நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மக்கிட்ட அப்பா வந்து பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அப்பாட்ட நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம அவர்கிட்ட வந்து நம்ம வீட்டில் இருக்க அப்பாட்ட வந்து கலந்துரையாடல் வரும். அவர்கிட்ட பேசல வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை வந்து கிடைக்கும். நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் வந்து வளர்ந்து வரும். நம்மளுக்கு தர்ம காரியங்கள் நடத்தணும் அப்படின்ற எண்ணங்களும் வளர்ந்து வரும். ஆணவம் நம்மளுக்கு வராது. மற்றவங்கள பார்த்து போராம பண்ணுற குணமும் வராது. நம்மளை பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அதை வந்து நம்ம சகிச்சு சாய்ப்பா நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்பக்குவம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். நான் சாய் வந்து அப்பா மட்டும் அல்ல, நம்மளுக்கு குரு அருள் வந்து எல்லோருக்கும் கிடைக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சாய் சச்சர் தான் இதையெல்லாம் படிக்கல நம்மளை வந்து அப்பா வந்து நல்ல ஒரு பக்குவமான மனநிலைக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க. நான் சொல்லுவேன், சாய்ராம் எல்லாத்தையுமே நம்ம அப்பா வந்து ஒவ்வொரு சாய்ராமட்டையும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரூபத்தில் தான் நம்ம பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய நம்பிக்கை வந்து அந்த மாதிரி. சாய்ராம் கும்பிட்றாங்க அனைவருமே அந்த நம்பிக்கையில் தான் எல்லோருமே வாழ்ந்துக்கு இருக்கோம். நம்ம அப்பா ஒவ்வொரு வீட்லேயும் கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு அமர்ந்து அவர் வந்து நம்ம வீட்டுகள்லாம் அமர்ந்திருக்காங்க அப்படின்னாவே நம்ம வந்து ஒரு பாக்கியவான் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்கிறாங்க சாயப்பா கும்பிட்டா கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி. அது நிஜமாவே இல்லைங்க சாய்ராம். ஏன்னா நம்ம அப்பாவை கும்பிட்டாலுமேவும் நம்ம வந்து கஷ்டத்துலேருந்து மீறி வரப்போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தொடர் கஷ்டத்தை கொடுத்துட்டு அப்பா வந்து அந்த குடும்பத்தை வந்து நல்ல நிலைமைக்கு படிப்படியாக முன்னேற்றுவாங்க அப்படின்றத வந்து நான் உறுதியாக சொல்லுவேன். நம்ம அப்பாவை எந்த நிலை வந்து மாறாமல் வந்து நம்ம கும்பிடணும். நம்ம சாய்ராம் குடும்பம் எல்லாருமே நலமாக இருக்குன்ற எண்ணத்தை நம்ம வந்து வச்சுருக்கணும். எல்லாருக்குமே நம்ம பிரார்த்தனை செய்யல, அந்த பிரார்த்தனை பழிச்சிட்டு நம்மக்கிட்ட சொல்லல, அதில் கிடைக்கிற மிக்க மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அவ்வளோ நிறைவு. நம்ம அப்பா நம்ம கூடயே இருக்குன்ற இன்னும் நம்மளுக்கு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை வந்து சாய் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நான் ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னு ஆசைப்பட்றேன். சாய்ராம் சொல்லுவாங்க, எப்படி தினந்தோறும் அப்பா வந்து இப்படி ஒரு சாய்ராம் கேட்டாங்க, சாய்ராம் நீங்கள் எப்படி தொடர்ந்து அப்பா வந்து அலங்காரம் பண்ணி அவர் வந்து செய்துடுறீங்க அப்படின்னா, இது எல்லாமே அவருடைய அருள். நம்ம வந்து மனசுலேருந்து அப்பாவுக்கு இதை செய்யணும் தொடர்ந்து அப்படின்ற ஒரு எண்ணத்தை வைக்கிறோம். அப்பா நம்மளை வந்து அந்த இதில் வந்து கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம எங்கேயும் போய் பயிற்சியாக எதுவுமே எடுக்க கிடையாது. நம்ம அப்பாவை நம்ம எளிமையான முறையில் வணங்குறோம். நம்ம அப்பா வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து படிப்படியாக கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். சாய் வந்து மிகப்பெரிய ஒரு மகா
மனிதர். அவருக்கு வந்த காலத்தில் அவ்வளோ வந்து சிறப்பாக மக்களுக்கு வந்து சேவை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே சொல்கிறாங்க, சாய்ராம் நம்மதே சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் சாய் மகான் வந்து சேவை செய்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவருடைய குழந்தைகளை வந்து அவ்வளோ அருமையாக வந்து நல்லபடியாக பாதுகாத்துருக்காரு. ஒரு நாள் காலையிலேருந்து இரவு வரையும் அப்பா வந்து எல்லோருக்குமே ஒரு கவசமாக இருக்காங்க. அதை நம்ம அப்பா வந்து எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லிக்கிறோம். அப்பாவுடைய உணர்வு பூர்வமாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வார்த்தைகளை நம்ம புரிஞ்சு நடந்தோன்னா நம்மளுக்கு எல்லா துயரங்களும் படிப்படியாக மாறிடும். அப்பா வந்து நம்மளை வந்து நல்லா ஒரு வலிமையான எண்ணத்தில் வந்து அழைச்சிட்டு போவாங்க. நம்ம அப்பா வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அவர் மனசறிஞ்சு செய்வார். நம்ம தந்தை நம்ம கூட இருந்தால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கவனிப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்துக்கணும். நம்மளை பெற்றெடுத்தவங்க கூட ஒரு நேரம் சலிப்புத்தன்மை அவங்களுக்கே வந்துடும். நம்ம அப்பா வந்து நம்மளை ஒரு சலிப்புத்தன்மை அப்படின்றதே வந்து நம்மளுக்கு இல்லாமல் நம்மளுக்கு கூடயே இருந்து வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் முகத்தை பார்த்து நம்ம வந்து பேசல வந்து அத்தனை விதமான ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும். அவர் பாதத்தை பார்த்து நம்ம வணங்கி அவர் கண்ணை பார்க்கல நம்மளுக்கு அவ்வளோ தூரம் நம்மளை வந்து அப்பா வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தைகள் எல்லாமே அப்பாலால் தான் பேச வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். குரு நம்மளை வந்து அந்த அளவுக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பாவை நம்ம நம்பிக்கையோடு வணங்குவோம். அனைத்து விதமான ஒரு சவால்களையும் அப்பா சரி செய்து நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளை இந்த பூமியில் படைச்சதுக்கான ஒரு அர்த்தத்தை வந்து சாய் மகன் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்பா பற்றி சொல்லிக்கிட்டே போனால் நிறைய சொல்லலாம். நான் ஒரு நாள் வந்து அப்பா வந்து அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுட்டு நான் ஒரு வார்த்தை அப்பாட்ட வந்து சொன்னேன். அப்பா இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இன்னைக்கு என்ன நீங்கள் வந்து எனக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டுட்டு நான் வந்து உட்காந்துருந்தேன். நான் அமர்ந்திருக்கையில் ஒரு அம்மா வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து வந்தாங்க. அப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்க, சக்தி இன்னைக்கு என்ன நீ ரொம்ப அழகாக இருக்க, நிறையா பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்டாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னமும் அந்த வார்த்தை வந்து ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி நடந்தது. நம்ம சொன்ன வார்த்தையை வந்து அப்பா வந்து 10 நிமிஷத்துலேயே வந்து எனக்கு திரும்ப கேட்க வச்சாங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகள்லாம் அப்பாவால் தான் சொல்ல முடியுது அப்படின்ற வந்து நான் மகிழ்ச்சியாக உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா வணங்குறதே நம்மளுக்கு ஒரு அழகு, மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது. நம்ம சாய்ராம் அனைவரும் வேணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உதவுற குணங்களில் வந்து நம்ம வளர்ந்து வரையில அப்பா அருளால் நம்ம சவால்கள் அனைத்தையும் சாய் மகன் வந்து சத்தியம் செய்து சரி செய்வாங்க அப்படின்றத வந்து நான் வந்து மகிழ்ச்சியாக வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சாய்ராம் அனைவரும் நலமாக இருப்போம், வளமோடு வாழ்வோம். அப்பா அருளால் எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பதிவின் வார்த்தைகள் வந்து அப்பாலால் ஏற்றப்பட்டது. இந்த வார்த்தைகள் கேட்டாவேவும் நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்பா கதைகள் சொல்வதும் அப்பா கதைகள் கேட்பதும் சாயப்பா அருள் வந்து நிறைஞ்சிருக்கின்றது. அப்பா சாய் சரிதத்தில் அப்படி ஒரு உயிரோட்டத்தை வந்து நம்மளுக்கு ஒன்று அதில் வந்து எழுதப்பட்டிருக்கு. இதை எல்லாமே அனைத்தும் சாய்ப்பாவுலக நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய அற்புதங்கள் சாய் செய்து கொண்டிருக்கிறாங்க. நானும் உங்ககிட்ட தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்களும் எங்களுக்கு வந்து உங்களுக்கு நடந்த அற்புதங்கள்லாம் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு இது உதவியாக இருக்கும், நம்பிக்கை கொடுக்கும். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். குருவே சரணம். எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. ஓம் சாய்ராம்.